இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11/8/2024 டியர் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு நேற்று கொடுத்ததில் வந்து 6 மணி ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொன்ன மாதிரியே நமக்கு 64 ஒரு அருமையான மெத்தேடு. அதே மாதிரி 7, 6 ரெண்டுமே ஒரே மாதிரி மெத்தேடு தான் கொடுத்தோம். செம்ம வின்னிங் தான் நமக்கு 7 நம்பர் வந்துருந்துச்சு. அதே மாதிரி நமக்கு 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 7, 6ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகும். அதே மாதிரி 6 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 6, 4 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா 2 ரிசல்ட்டுமே ஒரே மாதிரி தாங்க வரும். கொஞ்சம் மாற்றி ஆடுவாங்க. அதே மாதிரி இந்த 7, 4ங்கிற நம்பர் ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். அதனால தான் 6, 4 அப்படிங்கிற நம்பர் கொடுத்தேன். பட் என்ன நம்பர் அடித்தாங்கிறத நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? அதாவது 89, 234. சரிங்களா? இது வந்து நமக்கு காலையில் அடிக்கப்பட்ட நம்பர். காலையில் நம்ம ஏற்கனவே வந்து 2ஆம் நம்பரும் 4ஆம் நம்பர் கண்டிப்பாக ஏ போர்டில் 2ஆம் நம்பர், சி போர்டில் 4 நம்பர் வரும்னு அடித்து சொன்னோம். அதே மாதிரி தான் ஆனாங்க. ஃபஸ்ட்டு ரிசல்ட்டே நமக்கு ஒரு தரமான வெற்றி தான். நம்ம காலையில் கொடுத்ததுலேயே 234 அப்படின்னு அடித்தாங்க. நம்ம என்ன 264ன்னு கொடுத்தோம். ஆனால் மாறி வந்துருந்துச்சு. ஆனால் 3க்கு 3 வச்சு ஆடினாங்க காலையில். சரிங்களா? அப்போ நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு 2ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் ரொம்ப தரமான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நம்ம வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் விட்டு அடிச்சிருந்தோம். அதாவது 64ன்னு கொடுத்துருந்தோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 264ன்னு கொடுத்துருந்தோம். அடித்த நம்பர் 234ன்னு அடிச்சிருந்தாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருந்தது. அதே மாதிரி 6 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக 64 கண்டிப்பாக ரிட்டன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 44, 6 ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். 4ஆம் நம்பரும் வரும், 6ஆம் நம்பரும் கட்டாயமாக ஆட்டத்தில் வரும். வராமல் போகாது. நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சா மட்டும் போதும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பதிவு பண்ணியிருந்தோம். எதனாலனா கண்டிப்பாக வந்து நமக்கு நான் தான் சொன்னேன் இல்லையா, 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6ஆம் நம்பர் வந்து 3 மணிக்கு வரலங்க. சரிங்களா? நம்ம காலையில் கொடுத்ததில் 6ஆம் நம்பர் தான் கொடுத்தோம். 266ன்னு கொடுத்தோங்க. அது வரல. சரிங்களா? அதுக்கு பதிலாக 2ஆம் நம்பரும் 4ஆம் நம்பர் வந்துருச்சு. ஆனால் அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் வந்து மறுபடியும் வந்து பி போர்ட்லேயே உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குங்க அப்படிங்கிறத நம்ம சொன்னோமா இல்லையா? நீங்கள் மத்தியானம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் தான் சொல்லியிருப்பேன். அது நம்ம வந்து கொடுத்த நம்பர் வந்து 3ஆம் நம்பர் கொடுத்தோம். எப்படி கொடுத்தோம்? 3ஆம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அப்போ நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து நாம்னா 2 டைம் வந்து 3ஆம் நம்பர் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன நினச்சோம் 3ஆம் நம்பருக்கு 3 நம்பர் தள்ளி 6ஆம் நம்பர் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். வரல. ஆனால் அதே மாதிரி அது வரல அப்படிங்கிறக்கா அது அப்படியே விட மாட்டாங்க. கண்டிப்பாக 6 மணி ஷோவில் நமக்கு 6ஆம் நம்பர் பி போர்டில் இறக்கிடுவாங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக மென்ஷன் பண்ணி தான் சொன்னோமே தவிர மாற்றி சொன்னோமா இல்லை தானே? 6 மணிக்கு நம்ம என்ன சொன்னோம்? 6 மணி ஷோவில் நம்ம வந்து காலையில் எதிர்பார்த்தோம் பி போர்டில் 6ஆம் நம்பரு. அது வரலைங்க. ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம 6 மணி ஷோவில் கட்டாயம் இறக்குவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதே வந்து நம்ம 8 மணி ஷோவில் சொல்லவே கிடையாது. சரிங்க? 8 மணி ஷோவில் 6ஆம் நம்பர் வரும்னு சொல்லலாம். ஆனால் நம்ம என்ன சொன்னோம்? காலையில் எதிர்பார்த்தோம் 1 மணி ஷோவுக்கு, அது வரல. சரிங்களா? அப்போ ஈவினிங்கில் நம்ம 6 மணி ஷோவுக்கு கண்டிப்பாக 6ஆம் நம்பர் பி போர்டில் வச்சு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. நீங்கள் தாராளமாக ஆடலான்னு தான் நம்ம தெளிவாக சொன்னோம். அதே தான் ஆடிட்டாங்க, மாற்றி அடிக்காங்க. பாருங்கள், நம்ம காலையில் என்ன கொடுத்தோம்? 264ன்னு கொடுத்தோம். சரிங்களா? 264 தான் கொடுத்தோம். 264 நமக்கு வந்து 6ஆம் நம்பர் வரல. அதுக்கு பதிலாக நமக்கு 3ஆம் நம்பர் வந்துருச்சு. ஏன்னா நமக்கு பி போர்டில் மறுபடியும் ஏற்கனவே 3ஆம் நம்பர் தான் இருந்துச்சு நேற்று அடிக்கப்பட்டது. சரிங்களா? நேற்று நைட் அடிக்கப்பட்டது. நேற்று நைட் 8 மணிக்கு அடிக்கப்பட்டதில் நமக்கு 3ஆம் நம்பர் தான் இருந்துச்சு. அப்போ 3ஆம் நம்பருக்கு 3 நம்பர் தள்ளி 6ஆம் நம்பர் தான் ஆடுவாங்கன்னு நான் சொன்னேன். அப்போ நம்ம சொன்னாங்க அப்போ வந்து அது நமக்கு கிடைக்கல. 1 மணி ஷோவில் கிடைக்கல. அப்போ நம்ம என்ன சொன்னோம்? 6 மணிக்கு கண்டிப்பாக வரும், வராமல் போகாது. அதை தான் நம்ம தெளிவாக பதிவு பண்ணோம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு நம்பர் வருது, 3ஆம் நம்பர் வருது ஸ்ட்ராங்காக நம்புகிறோம் அப்படின்னா அந்த டைமில் அது வரல அப்படின்னா அடுத்த ட்ராவலில் கட்டாயமாக வரும். அது எனக்கு தெரிஞ்சதுனால தான் நம்ம அடுத்த டைம் அதை கொடுத்தோம். 6ஆம் நம்பர் வந்து மறுபடியும் நமக்கு பி போர்ட்லேயும் வந்து மேட்ச் ஆகுங்க. மிஸ் பண்ணாமல் வைங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி ஏன்னா ஒரு கணக்கில் வந்த நம்பர் அந்த டைம் வரல, அதே நம்பர் வச்சுட்டாங்க அப்படின்னா அடுத்த டைம் அந்த நம்பர் ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் 6ஆம் நம்பர் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதிர்பார்த்தோம். அதே தான் ஆடினாங்க. சரிங்களா? அதனால தான் நமக்கு 64ங்கிற நம்பர் நமக்கு அழகாக செட் ஆகிருந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் 8 மணி ஷோவில் நமக்கு 95, 761 இதுதான் நமக்கு ஆடிருந்தாங்க. இந்த 761 நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா 7ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும். ஏன் 7ஆம் நம்பர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு 5க்கு 7ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே தான் ஆடிருந்தாங்க. அதே மாதிரி 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்த்தா எப்படியா இருந்தாலும் திரும்ப ஒரு 6ஆம் நம்பர். ஏன்னா 4ஆம் நம்பர் மேலே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? மேலே வச்சு மறுபடியும் ஒரு 4 நம்பர் கொடுத்தாங்களா? அதே மாதிரி மறுபடியும் 6ஆம் நம்பர் திரும்ப 2 டைம் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே சேம் நம்பர் வந்து நமக்கு 7, 6ங்கிற 2 நம்பருமே நமக்கு செம்மையாக கிடச்சிது. சரிங்களா? அதனால தான் இந்த நம்பரை வச்சு நமக்கு இன்றைக்கி 1 மணி ஷோ, நாளைக்கு 1 மணி ஷோவுக்கு இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது. என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம பார்த்தால கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரிங்களா? நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா அந்த டைம் அது வரல அப்படின்னா கொஞ்சம் வெறுப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் அடுத்த டைம் வரும்னு எதிர்பார்த்தோம். அது ஸ்ட்ராங்காக வந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம கணக்கு வந்து எப்பயும் பொய் சொல்லாது. ஒரு நம்பர் வரல அப்படின்னா அடுத்த டைம் அதே நம்பர், அதாவது நம்ம வந்து
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தாங்கன்னா 3 நம்பர் கொடுத்தாங்க. நேற்று 8 மணி ஷோவில், அதாவது நேற்று நைட் 8 மணி ஷோவில் 3 நம்பர் கொடுத்தாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், கண்டிப்பாக வந்து 264ங்கிற நம்பர் நமக்கு காலையில் 6 மணி ஷோவுக்கு வரும்னு எதிர்பார்த்தா வரல. அதுக்கு பதிலாக நமக்கு என்ன வந்துச்சு, 236ன்னு வந்துருச்சு, 34ன்னு வந்துருச்சு காலையில். இப்போ நம்ம 6 நம்பர் எதிர்பார்த்தா 3 நம்பர் வரல. இப்போ என்ன வந்துச்சுன்னா, இப்போ 3க்கு 3 திரும்ப ரிட்டன் வந்ததுனால இந்த கணக்கு மறுபடியும் எப்படி கணக்கு வரும், மறுபடியும் நமக்கு இந்த இடத்துல 6 நம்பர் தானே எடுத்தோம், சரிங்களா? அப்போ இந்த 3க்கு 6 தான் நம்ம எடுத்தோம். அப்போ 3க்கு 6 எடுக்கும்போது நமக்கு இந்த வாட்டி வரல, திரும்ப 3 நம்பர் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த வாட்டி நமக்கு என்ன வரும், இங்கே 6 நம்பர் தான் வரும். அதைத்தான் நம்ம இங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறோம். புரியுதுங்களா? இதுதான் ஒரு சின்ன சின்ன ஒரு ட்ரிக்கு தான் உங்களுக்கு பெரிய அளவில் வின்னிங் எடுத்து கொடுக்கும். அதுதான் நம்ம திரும்ப பதிவு பண்ணுறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து மத்தியானமே என்ன சொன்னோன்னா, இந்த 3 நம்பர் ட்ரிக்கு தான் எப்போயுமே வந்து அந்த பி போர்டு மட்டும் இந்த 3 நம்பர் தள்ளி தாங்க விழுகும். நான் சொன்னேன்ல உங்களுக்கு 6 மணி ஷோவில் என்ன சொன்னேன், இந்த 3 நம்பர் தள்ளி தாங்க எப்போயுமே விழுகும், வேறு எதுவும் விழுகாதுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ அதே மாதிரி அதுக்கு உதாரணமாக சொல்லி முடிக்கிறத 8 மணி ஷோவில் 6 மணி ஷோவில் நமக்கு அதே சேம் டைம் நம்ம சொல்லுவாங்க. நம்ம வந்து 1 மணி ஷோவுக்கு சொன்னோம், 6 மணி ஷோவுக்கு நடந்துருச்சு. 3 நம்பர் தள்ளி தான் அடித்தாங்க. அது மாதிரி ஒரு சின்ன ட்ரிக்கு தான் நமக்கு பெரிய அளவில் வின்னிங் கொடுக்குது. இப்போ வந்து கெஸ்ஸிங் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கால்குலேஷன்லேயே இறங்குறது கிடையாது. சின்ன ட்ரிக்கெல்லாம் நமக்கு யூஸ் பண்ணி தான் நம்ம வின்னிங் நம்பர் கொண்டு வரமே தவிர, நான் கெஸ்ஸர் அப்படிங்கிறதுல பெரிய வானத்துலேருந்துலாம் குதிச்சுலாம் வரல. நாங்கள் இந்த மாதிரி யோசிக்கிறதா, சின்ன நம்பர் எப்படி வருதா, இப்போ ஏ போர்டில் வந்து 2ஆம் நம்பர் வருதா, 2ஆம் நம்பர்லேருந்து 3 நம்பர் தள்ளி என்ன நம்பர் வருது, 4 நம்பர் தள்ளி என்ன நம்பர் வருது, இந்த சின்ன ட்ரிக்கு தான் நமக்கு இங்கே வின்னிங் நம்பராக மாறுமே தவிர, நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே கணக்கிலே கொண்டு வரோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி வரவே வராது, சரிங்களா? ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க என்ன மாதிரி ஆடுவாங்க, அதே மாதிரி எந்த டைமில் என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத கெஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுதான் கெஸ்ஸிங், சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன் நான். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்றத பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குதுங்க. ஏ போர்டு ஏங்க 3ஆம் நம்பர் வருது அப்படின்னா, 7ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் தாங்க எப்போயுமே ஆடுவாங்க. நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் நம்பர் தான் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம 3ஆம் நம்பர் கொடுக்குறோம், சரிங்களா? 7க்கு 3ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம். அந்த மாதிரி உங்கள் கணக்கில் வருதா, மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள், சரிங்களா? அந்த மாதிரி வருதா அப்படின்றதையும் பாருங்கள், அந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 7க்கு 4ங்கிற நம்பர் கொண்டு வரோம். 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும். இப்போ நமக்கு நாளைக்கு 1 மணி ஷோவில், அதாவது 3 அல்லது 4 அப்படிங்கிற 2 நம்பரும். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எதனால் 1ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வந்து 6க்கு 1ங்கிற நம்பர் கிடைக்கிது. அதாவது 661 அப்படிங்கிற நம்பர் கிடைக்கிது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். 1ஆம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா, உள்ளே வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் ரிட்டர்ன் வரும், வராமல் போகாது, சரிங்களா? அதனால திரும்ப தான் பாருங்கள். ஏற்கனவே நம்ம என்ன சொன்னால், மேலே 56ன்னு அடித்தாங்க, கீழே அடைய 56க்கு வந்து வாய்ப்பு இருக்குது பாருங்கள். அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம். அதுதான் இங்கே வின்னிங் நம்பராக மாறுது, சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன ட்ரிக்கு தான் நமக்கு இங்கே பெரிய அளவில் வேலை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 6 வருமா அப்படின்னா 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எதனாலங்கன்னா 556 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோமா, 556 அப்படின்னு வருது. எப்படின்னு பார்க்கலாம். 665 அப்படின்னு இருக்கோம்ல, அதே மாதிரி 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 6ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் வருமா அப்படின்னு நீங்கள் டவுட் கேட்கலாம். ஆனால் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க. ஏன்னா ஒரு சில ட்ரிக்கை பயன்படுத்தும் போது நமக்கு 5ஆம் நம்பருக்கான சான்ஸு அதிகமாக இருக்குன்னு தான் காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி எதுவும் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள், வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் போர்டில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எதனால் 8ஆம் நம்பர்னால் 1ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் தான் மேபி ஆடுவாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். 8ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் 8ஆம் நம்பர் தான் ஆடுவாங்க, நல்லாவே தெரிஞ்சுங்க. அந்த மாதிரி ஆடுறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம 8ஆம் நம்பர் வருதுன்னு எதிர்பார்க்குறோம். 8 அல்லது 9, அதாவது சின்ன நம்பர் வந்து பெரிய நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்குங்கிறது நம்மளுடைய கணக்காக இருக்குது. இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். இப்போ நாளைய பொறுத்தவரைக்கும் என்ன நம்பர்னால் 81, சரிங்க, 31, 8, 9 இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. கொஞ்சம் பெரிய நம்பர் தான் வரணும்னு எனக்கு எதிர்பார்க்குறோம். இதுக்குள்ளே ஏதாவது உங்கள் கணக்கு வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.